வெல்கம் தமிழோட கதைகள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லவ் டெத் ரோபோட்ஸில் சீசன் 4 எபிசோட் 5 த அதர் லார்ஜ் திங். ஒரு பெரிய சிட்டி. அந்த சிட்டியில் ஒரு வைல்டு கேட் பூனை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் ஜன்னல்லேருந்து வெளியே அந்த உலகத்தை பார்த்துட்டு இந்த உலகமே பசி பட்டினி பஞ்சத்தில் இருக்குது. நிறைய பொறாமை இருக்கிற இந்த உலகத்தில் மனிதனாக தன்னை அழைச்சிட்டு வருது. இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரு ரச்சகன் தேவைப்படுறான். இது நான் தான்டா அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு ஓனர் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அங்கே வந்துடுறாங்க. வரும்போது பெரிய பார்சல் கொண்டு வராங்க. வந்துட்டீங்களா, வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பேசுது. ஆனால் அவங்களுக்கு இது மியாமியாவும் கத்துறது தான் கேட்குது. இந்த பூனை தனக்குத்தானே பெரிய வீட்டில் வந்து தான் வந்து பெரிய ராஜா மாதிரியே இதெல்லாம் நமக்கு சேவை பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இது நினச்சிக்கிட்டு இருக்குது. அப்படி வந்தவங்க பார்சல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ரோபோட்டை கொண்டு வந்திருக்காங்க வீட்டு வேலை செய்யறதுக்காக. வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரோபோட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரோபோட் ஆக்டிவேட் ஆனோடனே நம்ம பூனையை பார்க்குது. பூனையை பார்த்தோன்னே அது சரி இந்த பூனை அப்படின்னு சொல்லி இது இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி இதை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. தெரிஞ்சுட்டு அந்த பூனையை தூக்கி அதுக்குன்னு இருக்க சீட்டில் உட்கார வைக்குது. அது அந்த பூனைக்கு பிடிக்கல, தனக்கு பெரிய அவமானமாக நினைக்குது. மறுபடியும் தனக்குத்தானே பேசிக்கிறது. என்னையை பார்த்துக்க எங்களுக்கு நேரம் பார்த்துல ரோபோட் வேற கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஓனர் என்ன பண்ணுறாங்க, அந்த ரோபோட்டுக்கு ஆர்டர் போடுறாங்க ஒரு பீர் பாட்டில் கொண்டு வந்து. அதுவும் கொண்டு வர குடிச்சிட்டு கீழே போட்டு உடைக்கிறானுங்க. உடச்சிட்டு இதை உடனே க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப மோசமான ஆளுகளாக இருப்பாங்க போல இருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு உள்ளே போயிடுறாங்க. அப்போ இந்த ரோபோட் என்ன பண்ணுது, வீட்டில் இருக்க எல்லா பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சு இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பூனை தனியாக உட்காந்து குழம்பிட்டு இருக்கு. என்ன இந்த ஓனருங்க வந்தானுங்க, ஒரு ரோபோட்டை வேலைக்கு வச்சுட்டு போயிட்டானுங்க, எனக்கு பசிக்கும் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருக்கு. அப்போ அந்த ரோபோட் கேட்குது, உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குது. என்ன நீ தெய்வ பாச பேசுறியா, நான் பேசுறது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த ரோபோட் சொல்லுது, உங்கள் எமோஷன்ஸ் வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியும், நீங்கள் பேசுறது எனக்கு ஓரளவுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ அந்த பூனை சொல்லுது, அப்போ எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்குது. இதுவும் போய் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து கேட் ஃபுட் எடுத்து கொடுக்குது. அந்த கேட் கேட்குது, இந்த டோர் லாக்கில் பண்ணி வச்சுருந்தாங்க, எப்படி ஓப்பன் பண்ண அப்படின்னு கேட்குது. என்னால் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கிற எந்த எலக்ட்ரிக் அப்ளையன்ஸையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பொதுவாக நான் வந்து எல்லா கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுவும் இல்லாமல் டோரை லாக் பண்ணி அன்லாக் பண்ணி காமிக்குது. வீட்டில் இருக்க அந்த கேஸ் ஸ்டவையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காமிக்குது. எலக்ட்ரிக்கலில் கனெக்ட் ஆகிருக்க எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் சொல்லுது. உடனே என்ன சொல்லுது, மேலே இருக்க டூனா பீஸ் கேனில் வச்சுருப்பாங்க, இது கண்ணில் படக்கூடாதுன்னு அதெல்லாம் எடுத்துற சொல்லி அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. பூராத்தையும் சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டுட்டு இந்த ரோபோட்டை கூப்பிட்டு கேட்குது, எனக்கு இவ்வளோ சேவை பண்ணியிருக்கிறேன், நான் அவனோட சர்வெண்ட்டாக வச்சுக்கிறேன், அவனோட நான் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பூனை கேட்குது. அதுக்கு அந்த ரோபோட் சீரியல் நம்பராக சொல்ல விட்டியாச்சே, அந்த சீரியல் நம்பர் எனக்கு பிடிக்காது, இன்னிலேருந்து உன் பேர் தம்பிரிங்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. தம்பிரிங்கரா, ஓகே மாஸ்டர், எனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்குன்னு அந்த பூனை அந்த ரோபோட்டு சொல்லுது. சரிங்க மாஸ்டர், உங்களுக்கு இன்னும் டியூனா பீஸ் ஆர்டர் பண்ணணும்னா உங்களோட ஓனரோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் சென்டஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ அந்த பூனை சொல்லுது, இது என்னோட ஒரிஜினல் பேர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரை சொல்ல வந்தது. இந்த ஃபோட்டோவில் வந்து ஏற்கனவே ஏதோ அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அவருக்கு. அதை பார்த்துட்டு அது பேரை சொல்லலை. காலை வரும்போது அந்த பேரை நீயே தெரிஞ்சுக்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னோட லைட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோபோட்டை கூப்பிட்டுட்டு வெளியே அந்த ஜன்னல் பக்கத்தில் அது எப்போ உட்காந்து பேசுகிற அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகுது. கூட்டு போயிட்டு எதிர்த்தாப்புல பார்த்தா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக ஒரு லைட்ஸ் எல்லாமே ஜன்னலில் அந்த ஒரு ரூம்லேயும் லைட் எரியும். அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுது. அவ்வளோ தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி இதுவும் கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் எரிய வைக்குது. இதை பார்த்துட்டு அந்த பூனை ஒரு காண போடுது. காலையில் எழுந்திரிச்சோடனே ஓனர்லாம் வெளியே வராங்க. வெளியே வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பூனை சொல்லுது, இவங்க ஒன்று எப்போவுமே கேவலமாக தான் நடத்துவாங்க, என் கூட கூட்டணி சேர்ந்துக்க, நம்ம இந்த உலகத்தையே ஒரு புது புரட்சியை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரோபோட்டுக்கிட்ட இந்த பூனை சொல்லுது. அப்படியா, இது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரோபோட் கேட்குது. உன்னை மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குது. இன்னும் நிறைய மாடல்ஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய ரோபோட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதுவும் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம், நான் சொல்ற மாதிரி செய்யி, உங்க ஒவ்வொரு ரோபோட்லையும் ஒவ்வொரு பூனையை ஏற்றிக்க, நம்ம இந்த ஒழுக்குள்ள போய் பெரிய புரட்சியை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த ரோபோட் ஓகே சொல்லிட்டு இது பூனையை கூப்பிட்டுட்டு வெளியே போயிடுது. டோரை லாக் பண்ணி விட்டுட்டு போயிடுது. சத்தம் கேட்டது 2 பேரும் பார்க்குறாங்க. சரி என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. மறுபடியும் இந்த பூனை அந்த ரோபோட் மேலே ஏறி ஒரு கடைக்கு போய் அந்த கடையில் இருக்கிற அந்த கம்பெனி நினைக்கிறேன், அந்த கம்பெனியில் இருக்க மொத்த ரோபோட்டின் மேலேயும் ஒவ்வொரு பூனை ஏற்றி விட்டுருது. ஏற்றி விட்டோன்னே இது என்ன பண்ணுது, ஊருக்குள்ள இருக்க எல்லா எலக்ட்ரிக்கலையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருது அந்த ரோபோட்டு. இவங்க ஓனர் வீட்டில் இருந்த அந்த அடுப்பையும் பெருசாக பற்ற வச்சு விட்டுறதுக்காக வீடே எரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்களும் அலறி அடிச்சுக்கிட்டு போய் கதவை திறந்து வெளியே எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கதவை திறக்க முடியல. ஏன்னா அந்த ஏற்கனவே ரோபோட் வந்து அந்த டோரை லாக் பண்ணிட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி விட்டு போயிடுச்சு. இவங்களும் பாஸ்வேர்ட்லாம் போட்டு பார்க்குறாங்க, ஆனால் திறக்க முடியல. உள்ளேயே மாட்டிக்கிறாங்க.
அப்போ அந்த ஜன்னலுக்கு வெளியில் பார்த்தா ஒவ்வொரு ரோபோட் தலையிலையும் ஒவ்வொரு பூனை ஏறிக்கிட்டு இந்த ஊருக்குள்ளே பூந்து அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போதான் அந்த பூனை சொல்லுது, இந்த டிங்கிள் பெரி ஜோன்ஸோட யுகம் ஆரம்பிச்சிருச்சு, இனிமே இந்த உலகமே எனக்கு காலடிக்கில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த பூனை தன்னோட பேரை அந்த ரோபோட் கிட்ட சொல்லுது. இதோட அப்படியே அந்த எபிசோடு முடியுது. எபிசோடில் என்ன சொல்ல வராங்கன்னா, பூனையில் இந்த ரோபோட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் எடுத்து மனித இனத்தை அழிக்கணும்னு கிளம்பிட்டா உலகம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எபிசோட். இதே மாதிரி இந்த சீசன்லேயே இந்த இந்த லவ் டெத் ரோபோட்ன்ற இந்த வெப் சீரிஸில் 3 ரோபோட்ஸ்னு ஒரு எபிசோட் 2 எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த எபிசோட்லேயும் அதே மாதிரி தான் மனிதர்களே அழிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த உலகத்தில் அவன் நியூக்ளியர் பாம்பு போட்டு எல்லாத்தையும் அழிச்சுக்கிறாங்க. அவங்களே அழிச்சுக்கிட்டாங்களா இல்லை வேற எந்த மாதிரி அழிச்சாங்கன்னு தெரியல. அப்படி அழிஞ்சு போன உலகத்தை இந்த 3 ரோபோட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மனிதர்கள் அழிஞ்சு போன நேரத்தில் இந்த பூனைகள்லாம் ரொம்ப எவல்யூஷன் ஆகி அறிவுபூர்வமாக மாறி மார்ஸ் வரைக்கும் போய் தங்கி அங்கேயே வாழ்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த எபிசோட்லேயும் பூனைகள் மனிதருக்கு எதிராக புரட்சி பண்ணுறத காமிச்சிருக்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.